ஃப்ரெண்ட்ஸ், ப்ளவுஸு இப்போ ஃபினிஷ் பண்ணிட்டோம். இப்போ நம்ம எப்படி ஜாயின் பண்ணுறதுன்னு பார்த்துக்கலாம். பேக் சைடு எடுத்து வச்சுருக்கேன், உள் பக்கமாக எடுத்துக்கோங்க. இது அளவு ப்ளவுஸு. இது இந்த மாதிரி இந்த தையல் இருக்குது பாருங்கள், இந்த இடத்துல இப்படி மடிச்சுக்கோங்க. மடிச்சுட்டு வச்சுருக்கேன். இங்கே இருந்து இந்த தையல் முடியுது பார்த்தீங்களா, இந்த இடத்துல ஒரு மார்க் பண்ணிக்கணும். இது மேலேயும் கீழேயும் இதே மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணியாச்சு. இப்போது திருப்புறேன். இப்போ முன்னாடி பக்கம் முன்னாடி பக்கத்துக்கு பார்த்தீங்கன்னா இது வந்து டி பக்கம், இது வந்து கொக்கி சைடு. அதே பக்கத்தை எடுத்துக்கோங்க. இது எங்கே முடியுதோ இந்த இது முடிகிற இடத்த பாருங்கள். இங்கிருந்து வைக்கக்கூடாது. சில பேர் இது கொஞ்சம் இவ்வளோ பெருசு வச்சுருப்பாங்க, சில இதை விட கம்மியாக இவ்வளோ பெருசு வச்சுருப்பாங்க. இந்த தையல் முடிகிற இடத்த பார்த்துக்கோங்க. இங்கிருந்து இந்த தையல் முடியுது பார்த்தீங்களா, இந்த இடத்துல ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இது வந்து கொக்கி சைடு. இங்கே எடுத்து அதையும் தையல் மேலேயே இப்படி வச்சுட்டு இங்கே இந்த இடத்துல ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு இப்போ நம்ம இந்த மார்க்கிங்கையும் பேக் சைடு மார்க் பண்ணோம் இல்லையா, இந்த மார்க்கிங்கையும் ஒட்டுக்கா வச்சுக்கோங்க. இப்படி வச்சுட்டு ஒரு பின் பண்ணிக்கோங்க. நீங்கள் புதுசாக தைக்கிறீங்கன்னா பின் பண்ணிட்டீங்கன்னா இப்படி அப் அண்ட் டவுன் வராது, நீட்டாக இருக்கும். இந்த சைடு முன்னாடி பக்கம் தையலுக்கு முன்னாடி இருக்கிற இடத்துல இப்படி பின் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இந்த பக்கமும் இந்த மார்க்கிங்கையும் ஒட்டுக்கா வச்சுட்டு பின் பண்ணிக்கணும். ஓகேவா? அடுத்தது கை ரெண்டு சேர்த்து வச்சுட்டு இங்கேயும் ஒரு பின் பண்ணிக்கலாம். தைச்சு பழகிட்டீங்கன்னா நீங்கள் பின் பண்ண தேவையில்லை, உங்களுக்கே வந்துடும். அளவு ப்ளவுஸோட தையல் முடிக்கிற இடத்துல மார்க் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ஆம்ஹோல் ஸ்டிச் அளவு இப்படி வச்சுட்டு கரெக்டாக வச்சுக்கோங்க. வச்சுட்டு இங்கே இருக்குது பார்த்தீங்களா, இந்த இடத்துலேருந்து ஒரு ரவுண்டாக ஆம்ஹோல் எப்படி வளைவாக வருது, அந்த மாதிரி வளைவாக அப்படியே வச்சுட்டு முடிகிற இடத்துல ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. இதையும் நம்ம அளந்துக்கணும். ரெண்டாவது இந்த சைடும் அளந்துக்கணும். இந்த அளவையும் நம்ம அளந்துக்கணும், இந்த அளவையும் அளந்துக்கணும். இப்போ எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து பி பக்கம், அதெல்லாம் இந்த சைடு எடுத்துக்கிறேன். இங்கிருந்து நம்மளுக்கு கரெக்டாக 8.25 இருக்குது. அதே 8.25 வருதான்னு பார்த்துக்கோங்க. பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்துருக்கு. அவ்வளோதான். இந்த சைடு இப்போ இந்த பக்கத்துக்கும் ஒரு 1/2 இன்ச்சு தான் டிஃப்ரெண்ட் வரும். ஏன்னா இது நம்ம எக்ஸ்ட்ரா துணி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த 1/2 இன்ச்சு இது போயிடும். இந்த சைடு 8.25னா இந்த பக்கம் 7.25 அந்த மாதிரி வரும். அப்படின்னா நான் 7.25 வச்சுக்கிறேன். இப்போ ஒரு பின் பண்ணிட்டு இந்த பக்கம் கை அளந்தீங்கல்ல, அது மேலேயே வச்சுட்டு மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணியாச்சு. இப்போ இந்த எல்லா மார்க்கையும் நம்ம சேர்த்திக்கலாம். ஓகேங்களா? அவ்வளோதான். பிரச்சனை ஸ்டார்டிங்கில் கெட்டி தையல் போட்டுக்கோங்க. இதுவும் ஸ்ட்ரைட் லைன் வந்துச்சு. அதுக்கப்புறம் இதையும் அதே மாதிரி தைச்சிக்கலாம். இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இந்த இடம் கரெக்டாக இருக்குது. இந்த இடம் இது பார்த்தீங்கன்னா அந்த சைடு நம்ம கரெக்டாக வந்துருச்சு. இந்த சைடு கொஞ்சம் லூஸாக இருக்குது. இதை வந்து 4வது டாட் நம்ம பிடிச்சிக்கலாம். இதனால் ஒரு இது இல்லை. பார்த்தீங்கன்னா இதோட சென்டரில் இப்படி எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு இது வரைக்கும் ஒரு 2.5 இன்ச்சு அந்த மாதிரி பிடிச்சிங்கன்னா கூட ஓகே தான். இந்த அகலம் வந்து ஒரு 1/4 இன்ச்சு. அவ்வளோதான். நீங்கள் இதை பிடிக்காம விட்டிங்கன்னா அப் அண்ட் டவுன் வந்துடும், ரெண்டாவது கப் லூஸ் வந்துடும். இதை பிடிச்சிக்கலாம். இப்போ வந்து கரெக்டாக இருக்கும். நம்ம ஃப்ரண்ட்டுக்கு வந்து எந்த இதுனாலும் மிஸ்டேக் இருந்தாலும் நம்ம சரி பண்ணிடலாம். பேக்கில் வந்தால் கண்டிப்பாக நம்ம பிரித்து தான் அடிச்சாகணும். இப்போ கரெக்டாக வந்துருச்சு.
இதுக்கப்புறம் நீங்கள் 4 தையலும் 3 தையலும் உங்களுக்கு எப்படி சௌரியமோ அந்த மாதிரி அடித்து ஃபினிஷ் பண்ண வேண்டியதான். வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.